ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம். அசிம்டோட்ஸ், ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ், வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ் அண்ட் ஆப்ளிக் அசிம்டோட்ஸ். இந்த அசிம்டோட்ஸ் எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ் அப்படிங்கிறது பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கும். வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பேரலல் டு ஒய் ஆக்சிஸாக இருக்கும். ஆப்ளிக் அசிம்டோட்ஸ் அப்படிங்கிறது நெய்தர் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் நார் பேரலல் டு ஒய் ஆக்சிஸாக இருக்கும். அதில் இந்த ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் ரெண்டு கேஸ் நம்ம இங்கே இருக்குது. நம்பர் 1, டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ் நமக்கு என்னவாக இருக்குன்னா y is equal to 0. அதே டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் டினாமினேட்டராக இருந்ததுன்னா y is equal to a by b. ஸோ இங்கே a b எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to 2x plus 5 divided by 3x minus 7. அப்படின்னா டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இஸ் 1, டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் இஸ் 1. ஸோ அப்படின்னா இதனுடைய ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ் நமக்கு என்னவாக இருக்குன்னா y is equal to 2/3. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் நமக்கு. ஓகே, அடுத்து வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ். வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 நம்ம சொன்னோம் அப்படின்னா எப்போ டினாமினேட்டர் 0 ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம வெர்டிக்கல் அசிம்டோட்ஸை நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆப்ளிக் அசிம்டோட்ஸ். ஆப்ளிக் அசிம்டோட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ் இல்லைன்னா ஆப்ளிக் அசிம்டோட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். ஸோ இங்கே ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸையும் ஆப்ளிக் அசிம்டோட்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். ஹரிசாண்டல் அசிம்டோட்டுக்கு நமக்கு டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தால் நமக்கு ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ் இருக்கும். ஆப்ளிக் அசிம்டோட்டுக்கு கிரேட்டர் தேனாக இருந்தால் டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தேன் டிகிரி ஆஃப் டினாமினேட்டராக இருந்தால் நமக்கு ஆப்ளிக் அசிம்டோட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் நம்பர் 1, f of x is equal to 1/x. இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஹரிசாண்டல் அசிம்டோட் என்பது நமக்கு டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இங்கே 0, டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் நமக்கு இங்கே 1. அப்போது டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் டிகிரி ஆஃப் டினாமினேட்டராக இருக்குது. அப்போ லெஸ் தேனாக இருந்தால் நமக்கு ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ் y is equal to 0. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ். வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு டினாமினேட்டர் எப்போ 0 ஆகும். அப்போ டினாமினேட்டர் எப்போ நமக்கு 0 ஆகும்? எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணால் 0 ஆகும். ஸோ வெர்டிக்கல் அசிம்டோட் இஸ் x is equal to 0. இங்கே ஆப்ளிக் அசிம்டோட்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை. ஏன்னா ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ் இங்கே இருக்குது. ஆப்ளிக் அசிம்டோட்ஸ்க்கு நமக்கு கண்டிஷன் டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டிகிரி ஆஃப் டினாமினேட்டராக இருக்கும் நமக்கு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, அதனால் நோ. ஸோ there is no oblique asymptotes. ஓகே, the next one. இப்போ செகண்ட் கொஷின், f of x is equal to 2x minus 3 divided by x minus 5. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ். ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ்க்கு நமக்கு டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். ஸோ போத் ஆர் ஈக்குவலாக இருந்ததுன்னா y is equal to a by b. இங்கே b ஓட வேல்யூ நமக்கு 1. ஸோ 2/1. y is equal to 2. தட் இஸ் ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ். நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ். வெர்டிக்கல் அசிம்டோட்ஸ் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. ஸோ x is equal to 5 is the vertical asymptotes. ஆப்ளிக் அசிம்டோட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா it has no oblique asymptotes. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். இப்போ இதிலே நம்ம எக்ஸசைஸில் சில கொஷின்ஸை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், f of x is equal to x square divided by x square minus 1. நம்பர் 1, ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸ். ஹரிசாண்டல் அசிம்டோட்ஸில் நமக்கு இங்கே டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். ஸோ y is equal to a by b. That is y is equal to a value 1, b value 1. So 1/1, 1. Vertical asymptotes. Denominator equal to 0. X square minus 1 equal to 0. X square equal to 1, which implies x is equal to plus or minus 1.
So x is equal to 1 and x is equal to minus 1 are the vertical asymptotes. இங்கே oblique asymptotes இருக்குமா? No. It has no oblique asymptotes. Okay. The second one, f of x is equal to x square divided by x plus 1. இங்கே horizontal asymptotes பாரு. So horizontal asymptotes. So degree of numerator is greater than degree of denominator. So அப்போ இங்கே நமக்கு horizontal asymptotes நமக்கு இங்கே இருக்காது. So it has no horizontal asymptotes. Okay. Next, vertical asymptotes. X plus 1 equal to 0, x is equal to minus 1. So நமக்கு இங்கே horizontal asymptotes கிடையாது, oblique asymptotes இருக்க சான்சஸ் இருக்குது. அப்போ degree of numerator is greater than degree of denominator அப்படிங்கும் பொழுது நமக்கு oblique asymptotes இருக்குது. ஸோ oblique asymptotes நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனை நம்ம டினாமினேட்டரால் டிவைட் பண்ணுவோம். நான் இங்கே சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணுறேன். நான் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus 1. த நியூமரேட்டர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், தென் எக்ஸ் டேர்ம், தென் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இங்கே 0ல் ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 minus 1 minus 1 minus 1 minus 1. ஸோ minus to minus plus 1. ஸோ oblique asymptotes y is equal to x minus 1. இந்த கோஷன்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே. தென் தேர்ட் கொஷின், f of x is equal to 3x divided by square root of x square plus 2. இங்கே horizontal asymptotes. இங்கே horizontal asymptotes பார்த்திங்கன்னா degree of numerator equal to 1. So degree of denominator is also equal to 1. So இங்கே ரூட் இருக்கிறதுனால ரூட் எடுத்து தான் நம்ம சொல்லணும். டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் 1, டிகிரி ஆஃப் டினாமினேட்டர் போத் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த இடத்துக்கு ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ் நமக்கு y is equal to a by b. That is y is equal to numerator 3, denominator 1. ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும், நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ y is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஸோ எய்தர் y is equal to 3 or y is equal to minus 3. That is horizontal asymptotes. நெக்ஸ்ட்டு இதிலே நமக்கு வெர்டிக்கல் asymptotes. இங்கே வெர்டிக்கல் asymptotes நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். இது 0 ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட எந்த வேல்யூக்கும் இந்த டினாமினேட்டர் நமக்கு 0 ஆகாது. ஸோ இட் ஹாஸ் நோ வெர்டிக்கல் asymptotes. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆப்ளிக் asymptotes. இங்கே ஆப்ளிக் asymptotes இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹரிசாண்டல் asymptotes இருக்கிறதுனால இதுக்கு ஆப்ளிக் asymptotes இருக்காது. It has no oblique asymptotes. Okay. Next one. F of x is equal to x square minus 6x minus 1 divided by x plus 3. First, horizontal asymptotes. Horizontal asymptotes la degree of numerator equal to 2, degree of denominator equal to 1. So degree of numerator is greater than degree of denominator. So it has no horizontal asymptotes. Next, vertical asymptotes. The denominator equal to 0, which implies
x is equal to minus 3. It is a vertical asymptotes. ஸோ நமக்கு இங்கே ஹரிசாண்டல் அசிம்ப்டோட்ஸ் இல்லை, அதனால் இங்கே ஆப்ளிக் அசிம்ப்டோட்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. ஆப்ளிக் அசிம்ப்டோட்ஸ், ஸோ டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இஸ் கிரேட்டர் தென் டிகிரி ஆஃப் டினாமினேட்டர். ஸோ இட் ஹேஸ் ஆப்ளிக் அசிம்ப்டோட்ஸ். ஆப்ளிக் அசிம்ப்டோட்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நம்ம டிவைட் பண்ணணும். சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணணும்னா 1 minus 6 minus 1 x plus 3னா இங்கே மைனஸ் 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 0 1 minus 3 minus 9 plus 27 is 26. So the quotient is x minus 9. So y is equal to x minus 9 is the oblique asymptotes. That's all. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.